ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ராஜ்புட்னால ஒரு நகரத்துல மிகவும் ஒரு அன்பான ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்தார். அவர் பெரிய நீதிமானாவே இருந்தார். அவருடைய ஆட்சியின் கீழே பலரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கமும் ஆடும் ஒன்னாவே தண்ணி குடிச்சது. எல்லா இடத்துலயும் ஒரு அமைதி நிலவுச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பேர் ராஜ்குமார். அவன் மிகவும் புத்திசாலி. அவன் வேலையில உன்னதமாகவும் நல்ல நிபுணராகவும் இருந்தான். ஆனா அவன் நிறைய செல்லத்தால என்ன பண்றான், ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கான். ஒரு நாள் இளவரசன் என்ன பண்றான், வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போற வேலையாட்களும் வரான். அவனுக்கு தாகம் அதிகமா எடுத்துருச்சு. அதனால என்ன பண்றான், குதிரையை சவாரி செஞ்சபடியே என்ன பண்றான், காட்டுல இருந்து ரொம்ப தூரம் போயிடுறான். போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறான். அந்த இடத்த சுத்தி பாக்குறான். அந்த இடத்துல ஃபுல்லா ஒரே துணியா காயுது. அப்ப தோபிகள் வாழ்ற இடம் நினைச்சிட்டு இருக்கான். நின்னு பாத்துட்டே இருக்கான். அங்க வீட்டுல உள்ள ஒரு மொட்டை மாடியில ஒரு பெண் வந்து தன் முடியை காய வச்சிட்டு இருக்கா. அதாவது அந்த முடிக்கு நடுவுல ஒரு வெள்ளை வெள்ளைன்னு ஒரு முகம். அந்த முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு சந்திரனை பாக்குற மாதிரியா இருக்கு. அந்த பெண்ணோட அழகுல ரொம்ப மயங்கி அப்படியே நின்னுட்டே பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அந்த பெண் என்ற பண்ண அந்த பெண்ணும் ராஜாவை பாக்குறான். அவனும் நிக்கிறான். அவன் நின்னுட்டு என்ன பண்றான், கொஞ்ச நேரத்துல அவன் ராஜாவை பார்த்ததும் தன் துப்பட்டாவில தன்னோட முகத்தை மறைச்சிட்டு அவ கீழே இறங்கிடுறா. கீழே இறங்கின உடனே என்ன பண்றான், இளவரசன் சுயநினைவுக்கு வரான். இளவரசர் கூட வேட்டையாடும் போது நிறைய பேர் வந்திருந்தாங்க வேலையாட்கள். அவங்க எல்லாருமே இளவரசர் கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே வாங்க நம்ம அரண்மனைக்கு போலான்னு அழைச்சிட்டு வராங்க. இளவரசர் வர வேண்டிய கட்டாயத்தின் சூழ்நிலை, அதனால வந்துட்டாரு. வந்து அன்னைய முழுவதும் இந்த பெண்ணை பத்தி நினைச்சு பாக்குறாரு. ஏன்னா அவரால் நிம்மதியா தூங்க முடியல. இப்படியே ஒரு 3 வாரம் கழிக்குது. 3 வாரம் கழிச்சு என்ன பண்றாரு, தன் அம்மா அப்பாட்ட தெரிவிக்கிறாரு. நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தேன், நான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தும் போய் ஒரு சலவைக்காரனோட மகள் வந்து ராணி ஆகிறதா இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கல அப்படின்னா நான் வந்து ஏதாவது செஞ்சுப்பேன் அப்படின்றாரு. ராஜாவுக்கு இளவரசரோட குணம் பற்றி நல்லா தெரியும். இருந்து என்ன பண்றாரு, அரண்மனையில வேலை செய்யற கிராம நிர்வாக அலுவலரை கூப்பிடுறாரு. அவர் ஒரு சிறந்த ஞானியும் நல்ல மனிதனும் கூட. அரண்மனைக்கு எது வந்து நல்லதை மட்டும் தான் செய்வாரு. அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாரு ராஜா. இப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்ன சொல்றாருன்னா ராஜா கிட்ட, நிறைய பெண்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த பொண்ணு இருந்துட்டு போட்டோம். இளவரசரோட பிடிவாதம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீங்க ஒப்புக்கொள்ளனா நமக்கு தான் பெரிய நஷ்டமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சரி நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம் ராஜாவும் ராணியும் சேர்ந்து சொல்றாங்க. ராஜா வந்து சலவைக்காரரை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வேலையாட்கள் போய் சலவைக்காரரோட மனைவியும் கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டு அரண்மனைக்கு வராங்க. அரண்மனைக்கு வந்த உடனே இளவரசர் அறைக்கு கூட்டிட்டு வராங்க. சலவைக்காரர் வந்த உடனே என்னங்க ஐயா ராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. ராஜா கூப்பிடல, நான் தான் உங்களை அப்படி கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ஐயா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னா. செலவு தொழிலாளி என்ன ஐயா ஆக வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. இல்ல நான் வந்து உங்க பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னு, நான் உங்க பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இளவரசர் என்ன நினைக்கிறாரு, இவங்க பெண்ணை நம்ம திருமணம் பண்றதுல நம்ம காலெல்லாம் விழுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே அந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா அங்க பார்த்து நாங்க நடந்த விஷயம் என்னன்னா, செலவுக்காரர் யாருமே விழல, எல்லாருமே ஒரே அதிர்ச்சியா இருக்காங்க. செலவுக்காரர் மனைவி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட பெண்ணோட முடிவை கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இளவரசருக்கு ரொம்ப கோபம் வருது. என்னது, நான் ஒரு நாட்டுக்கே ஒரு இளவரசர் என்ன திருமணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கேட்கணும்ன்றீங்களா ஐயா, இது அவருடைய வாழ்க்கை, அவதான் முடிவெடுக்கணும், நான் அவர்கிட்ட கேட்டுதான் சொல்ல முடியுன்றாங்க. இருந்தும் என்ன பண்றாரு, தன்னோட கோபத்துல உள்ளடக்கி சரி நல்ல முடிவா சொல்ல உன் மகளை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இன்னொரு விஷயம், முடிவு தப்பானதா இருந்ததுன்னா நீங்க யாரும் உயிர் பிழைக்க மாட்டீங்க, எல்லாரும் சிறையில தான் இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப செலவுக்காரனும் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் மகள்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ராஜா இந்த மாதிரி இளவரசர் சொல்றாருமா அப்படின்னு சொல்றாங்க. செலவுக்காரர் மகள் என்ன சொல்றா, நான் அவரெல்லாம் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்றேன். ஆனா நீங்க பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்மள எல்லாம் கொண்டு வரன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. சரி நான் இளவரசர் திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு 4 நிபந்தனை இருக்கு அப்படின்றாரு. அவர் இந்த நிபந்தனைக்கெல்லாம் சம்மதிக்கிற மாதிரி இருந்தா அவர் என்ன வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் இளவரசரோட அரண்மனைக்கு போறாரு செலவுக்காரர். ஐயா இந்த மாதிரி என் மகளுக்கு ஒரு 4 நிபந்தனை இருக்கு, 4 நிபந்தனைக்கு உங்களுக்கு சம்மந்தம்னா உங்களை பெண் கேட்க வர சொல்றாங்க ஐயா அப்படின்றாங்க. அப்படியா, சரி நான் முதல்ல 4 நிமிடம் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு. செலவுக்காரர் மனைவியும் கீழ் அறையில இருக்காங்க. மேல் அறையில அந்த பெண் இருக்கா. செலவுக்காரரோட மகள் வந்து என்ன பண்றா, கீழே வந்து இருக்கிறா. கீழே வந்து இருந்த உடனே ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு நான் 4 நிபந்தனை விதிக்கிறேன், அதுக்கெல்லாம் நீங்க சரின்னு சொன்னாதான் நீங்க நான் திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றா செலவுக்காரோட மகள் இளவரசன் கிட்ட. இளவரசன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இவ சாதாரண செலவுக்காரோட மகள், இவ என்ன பெரிய நிபந்தனை போட போறா, எந்த நிபந்தனையும் நம்ம பெருசா மதிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றான், இந்த நிபந்தனை நீங்க கண்டிப்பா மதிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் என்ன திருமணம் பண்ணுங்க, இல்லாட்டி திருமணம் பண்ணாதீங்கன்னு தெளிவா சொல்லிடுறா. உன்னோட நிபந்தனை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்து காலையில உங்க அரண்மனைக்கு வருவேன், சாயந்தரம் ஆனா உங்க அரண்மனை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றாரு. என்ன வித்தியாசமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்கிறாரு. அங்கங்க பெண்கள் குடிசை விட்டு அரண்மனைக்கு வந்து அரண்மனையில தான் இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனா நீ ஏன்னா வித்தியாசமான பெண்ணா இருக்கே அப்படின்றாரு. உங்களுக்கு நிபந்தனைக்கு சம்பந்தமானு கேட்கிறா. சரி எனக்கு சம்பந்தம் அப்படின்றாங்க. 2வது நிபந்தனை வந்து என் கூட பேச நினைக்கிற
நினைக்கிறீங்களா இல்லை என்னை தொடர்ந்து நினைக்கிறீங்களா அப்படின்றாரு. அப்ப இளவரசர் சிரிக்கிறாரு. திருமணம்னா உனக்கு ஒரு நகைச்சுவையா இருக்கா? எல்லாத்துக்கும் தான் நான் இருக்கேன் அப்படின்றாரு. நீங்க இது எதுவுமே நான் செய்யக்கூடாது அப்படின்றாரு. சம்மந்தம்னா சொல்லுங்க அப்படின்றாரு. சரி, எனக்கு இந்த நிபந்தனைக்கும் சம்மந்தம் அப்படின்றாரு. 3வது நிபந்தனை, உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அமைதியா அப்படியே தான் இருப்பேன் அப்படின்றாரு. இது உங்களுக்கு சம்மந்தமா? என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது, சாப்பிடு தண்ணி குடின்னு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றா. இது உங்களுக்கு சம்மந்தம்னா சொல்லுங்க அப்படின்னா, அப்ப இளவரசன் தன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஒருத்தங்களா எப்படி சாப்பிடாம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்க முடியும்? கண்டிப்பா இவளுக்கு பசி எடுத்தா கண்டிப்பா நம்ம அரண்மனையில சாப்பிட்டுதான் ஆகணும். அதனால என்ன நினைக்கிறா அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் இவ வரட்டும், எப்படியா இருந்தாலும் இவளுக்கு பசிக்கும், நம்ம அரண்மனையில கண்டிப்பா சாப்பிட்டுதான் போறா, இவரோட நிபந்தனையும் போகதான் போகுதுன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. உங்களுக்கு 3வது நிபந்தனை சம்மந்தமான்னு சொல்லிட்டு அந்த சலவைக்காரர் மகள் கேட்கிறா. எனக்கு சம்மந்தம் அப்படின்றாரு. 4வது, எக்கார்ந்து கொண்டு உங்க சுண்டு விரலோ என் மேல படக்கூடாது அப்படின்றாரு. இந்த 4 நிபந்தனைக்கு சம்மந்தம்னா நீங்க எனக்கு பல்லாக்கு எடுத்துருவாங்க, நான் உங்களை திருமணம் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றா. இவளோட பேச்சு எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 4 நிபந்தனைக்குமே சம்மந்தம் சொல்றாரு இளவரசர். அடுத்த நாள் என்ன பண்றாங்க, இளவரசரோட ஒரு 4 நண்பர்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அவளை அழைச்சிட்டு வராங்க. அவளை அழைச்சிட்டு அரண்மனைக்குள்ளே கல்யாணம் பண்றாரு. அதுல ராஜா ராணி பெருசா கலந்துக்கல, யாரும் இவ்வளவு பெரிய பொருட்டாவே நினைக்கல ராஜா ராணி. இந்த சலவைக்காரோட மகள் என்ன பண்றா, தினமும் வரா, மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவா. வெளியில ஒரு குதிரை வண்டி இருக்கும், சாயந்தரமா அந்த குதிரை வண்டியில ஏறி பெறப்பட்டுருவா. இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ராஜாக்கு அவ முகம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ராஜாவால அவளை தொடவும் முடியல, அவளை எதுவும் கேட்கவும் முடியல. என்ன செய்யறது ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இப்படியேதான் நம்ம வாழ்க்கை போயிடுமான்னு சொல்றாரு. 6 மாதம் இப்படியேதான் கிடக்குது. அந்த 6 மாதமா அந்த ட்ரெஸ்ஸை மாத்த மாட்டா. தினமும் அந்த புடவை அப்படியேதான் வருவா. கல்யாணம் பண்ண புடவையோட தான் வருவா. முக்காடு போட்டிருக்கும். திருப்பி சாயந்தரம் போகும்போது அப்படியே போயிடுவா. மறுபடியும் காலையில அதே புடவையிலே வருவா. கல் சிலை மாதிரி உட்கார்ந்துருப்பான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துருப்பான், மறுபடியும் போயிடுவான். ராஜாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவன் முகத்தை பார்க்கவே விரும்பல, ரொம்ப எரிச்சல் ஆகுறாரு. அப்ப என்ன பண்றாரு, செலவுக்காரரை கூப்பிட்டு, உன் மகளுக்கு ஏன் இவ்வளவு திமிரி, இவ்வளவு அகங்காரம், ஒழுங்கு மரியாதையா உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு, அவர் இந்த நாட்டுக்கு ராணி ஆக்கலான்னு பார்த்தா உன் மகள் இப்படி செய்யறா, ஒழுங்கா வாழ்க்கையை வாழ சொல்லுன்னு சொல்லிட்டு செலவுக்காரரை எச்சரிக்கை பண்றாரு. ஐயா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு. என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்கிறாரு. அந்த பெண் எங்களுடைய மகளே கிடையாது. அந்த பெண் எங்க வீட்டுக்கு ஒரு வாடகருக்கு இருக்காது. அந்த பெண் வந்தான். அந்த பெண் எனக்கு யாரும் இல்ல, நீங்க தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரின்னு சொன்னா, நான் தான் உங்கள் மகன் மாதிரின்னு சொன்னதும் நாங்க எங்களுக்கு குழந்தை இல்லாதனால நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். அதனால அவ என்னோட உண்மையான மகள் கிடையாது, அவகிட்ட எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்றாரு. இளவரசருக்கு ஒண்ணுமே புரியல. தயவுசெய்து எங்களை கொண்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சரி, நீங்க போலான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இளவரசர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம பெருசா தப்பு பண்ணிட்டோமா? ராஜா ராணி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இளவரசர் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் கிடையாது, ஏன்னா வாழ்க்கையை வாழல. எல்லாம் தெரிஞ்சோடனே எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அரசபையில எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஒரு வருங்கால இளவரசருக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படலாம்னு நினைக்கிறாரு இளவரசர். நம்ம ஒரு பயணம் போகலாம்னு நினைக்கிறாரு. தன்னோட பிரியமான ஒரு பணிக்கார பெண்ணை கூப்பிடுறாரு. பணிக்கார பெண்ணை கூப்பிட்டுட்டு, நான் ஒரு பயணமா வெளியில போறேன், ஆனா யார் கேட்டாலும் நான் ஒரு பயணமா போயிருக்கேன்னு மட்டும் சொல்லு அப்படின்றாரு. சரிங்க ஐயா, நான் சொல்றேன் அப்படின்றாங்க. சரின்னு என்ன பண்றாரு, ஒரு மலை பிரதேசத்துக்கு இளவரசர் போறாரு. அவர் போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் பனியில அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவன் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. திடீர்னு என்ன பண்றாரு, ஒரு பனி குகை ஒன்று இருக்கு, ஒரு விளக்கெரியுது. கொஞ்சம் பயந்துட்டே தான் உள்ள போறாரு. வெளியில பெரிய காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. பயந்துட்டு அந்த பனி குகையில உள்ள போனாருன்னா அங்க ஒரு குருஜி என்ன பண்றாரு, தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. நல்ல மனமுறந்து தியானம் பண்றாரு. அவர் கண் திறக்கவே இல்லை. அவர் மேல பாத்தீங்கன்னா தூசி பனி எல்லாம் விழுந்திருக்கு. அவர் தலைமுடியெல்லாம் பனி எல்லாம் விழுந்திருக்கு. அவர் இப்படியே பார்த்துட்டே இருக்காரு, கண் மூடி பார்த்துட்டே இருக்காரு. அவர் அந்த குருஜி கண் திறக்கிற மாதிரி இல்ல. அப்ப தினமும் என்ன பண்றாரு, அந்த வீடெல்லாம் பனி குகையெல்லாம் கிளீன் பண்றாரு, சுத்தம் பண்றாரு. அந்த தினமும் பூ கொண்டு வைக்கிறாரு. இளவரசருக்கு பசிச்சா என்ன பண்றாரு, அந்த பள்ளத்தாக்குல எல்லாம் பழம் விழுந்திருக்கும். அந்த பழமெல்லாம் எடுத்து அவரோட வயிறு நிரப்பிக்கிறாரு. அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்க. அப்புறம் அந்த குருஜி எதிர்க்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு ஆற்றங்கரையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குருஜியை குளிப்பாட்டுறாரு, தலை குளிப்பாட்டுறாரு, உடம்பு குளிப்பாட்டுறாரு. தினமும் இந்த சேவை செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா குருஜி எந்த அசைவும் இல்லாம கண்ணு திறக்காம தியானத்திலே தான் இருக்காரு. இப்ப எப்பவுமே அவர் தியானத்திலே இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, இளவரசர் எதிர்த்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. குருஜியை பார்த்துட்டே இருக்காரு. குருஜி ஒரு கடத்துல கண் திறக்கிறாரு. கண் திறந்தாருன்னு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் தேர்ந்தெடுத்த முடிவு சரியா தேர்ந்தெடுக்கல போல, ராஜாவும் எங்க அம்மாவும் என் அப்பாவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்றாரு. நீங்க ஒரு இளவரசர், இதே எங்ககிட்ட மறைச்சிங்க, நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க, அந்த திருமணம் செஞ்சது பெரிய தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னு குருஜி சொல்றாரு. நான் என் வாழ்க்கையை சரி பண்ணணும் இப்ப நினைக்கிறேன் அப்படின்றாரு. சரி, கண்டிப்பா உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரியே சரியாயிடும். அதனால என்ன பண்றாரு, அந்த விளக்குல இருந்து அந்த திரி எரிஞ்சு சாம்பலா இருக்கு, அந்த சாம்பல் எடுத்து கொடுக்குறாரு. இதை நீங்க நெற்றில இட்டுக்கோங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க எங்க இருக்கீங்கன்னு மற்றவங்களால பார்க்க முடியாது, ஆனா உங்களுக்கு மற்றவங்க கூட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாரு.
குருஜிக்கு நன்றி சொல்றாரு. இவ்வளவு நாள் பனிக்குகை சுத்தம் பண்ணீங்க, எனக்கு தேவையான சேவையெல்லாம் செஞ்சீங்க. நீங்க இவ்வளவு சேவை செஞ்சு நான் உங்களை வெறும் கையோடு அனுப்ப முடியாது, அதனாலதான் இந்த விபூதி உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். இந்த விபூதியால உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்றாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, குருஜிக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த இடத்த விட்டு கிளம்பி அரண்மனைக்கு போறாரு. இளவரசரை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். அரண்மனைக்கு வந்த உடனே என்ன பண்றாரு, முடிவெட்டுற கூப்பிடுறாங்க. ஏன்னா காடு போல முடி நல்லா வளர்ந்துருக்கு. முடிவெட்டுற கூப்பிட்டு முடிவெட்டுறாங்க. குளிக்கிறாரு. ஒரே சந்தோஷமா இருக்காரு. தனக்கு பிரியமான ஒரு பணிப்பெண்ணை கூப்பிடுறாரு. அந்த பெண் கிட்ட கேட்கிறாரு, என்ன ராணி எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. ராணி எப்பவும் போல அதே உடையில வந்து காலையில உட்காருவாங்க, சாயந்தரம் போயிடுவாங்க. ஏதாவது உணவு சாப்பிடுறாளான்னு கேட்கிறாரு. எப்பவும் எந்த உணவு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கல்சலை மாதிரி உட்காந்துட்டு சாயந்தரம் போயிடுவாங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இரவு முழுதும் நல்லா தூங்குறாங்க. அந்த பகல் முழுதும் நல்லா தூங்குறாரு. அப்புறம் அந்த பணிப்பெண் கிட்ட இளவரசர் சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு, சாயந்தரம் என்னோட ராணி கிளம்பும் போது என்னை எழுப்பி விடு அப்படின்றாரு. சரின்னு என்ன பண்றாரு, அவர் களைப்புல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சாயந்தரமா என்ன பண்றாங்க, இளவரசரோட பணிப்பெண் வந்து இளவரசரே எந்திரிங்க, இந்த மாதிரி ராணி போக போறாங்கன்னு சொல்றாங்க. அவரும் விபூதி விட்டுட்டு போறாரு. மறுநாள் காலையில அவர் வராரு. இளவரசரை இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க அப்படின்றாங்க. அந்த விஷயம் அவனுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் அந்த படுக்கறையில அப்படியே படுத்துட்டே இருக்காரு. நீ வந்து ராணி வந்த உடனே பகல் அடிச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை எழுப்பு அப்படின்னு சொல்றாரு அந்த பணிப்பெண் கிட்ட. அந்த பணிப்பெண் வந்து என்ன பண்றா, ராணிக்கு எப்பவும் போல காலையில வந்துருவாங்க. காலைல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றா, இளவரசர் எந்திரிங்க, பகல் அடிச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறா. இவ்வளவு இளவரசர் என்ன பண்றாரு, ஏன் இப்படி எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா கோவமா பேசுறாரு. அறிவே இல்லையா, ஏன் இப்படி எழுப்புன, நான் ஒரு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன், எப்படி ஆயிடுச்சு என் கனவு அப்படின்னு சொல்றாரு. இந்த இளவரசரோட பணிப்பெண்ண ஒரு மாதிரி வேதனைப்படுறா. என்ன இளவரசி, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்? ஆமா, நீ பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு. என்ன, நான் ஒரு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். என்ன கனவு அப்படின்னு இளவரசர் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு. அந்த பெண்ணு சாயந்தரம் ஆனா போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ராணியும் இந்த கதையை கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியா, என்ன கனவு சொல்லுங்கன்னு பணிப்பெண் சொல்றா. சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு இளவரசர் ஒருத்தர் இருந்தா என்ன திருமணம் பண்ணி வரான். அந்த பெண் வந்து சாயந்தரமா என்ன பண்றான், தன் வீட்டுக்கு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அவ என்ன பண்றா, ஒரு குதிரை வண்டியில கிளம்பிட்டு இருக்கா. கிளம்பும் போது குதிரைக்காரனை திட்டுறா. இது வெறும் கனவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்றாரு. அந்த குதிரைக்காரனை சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அந்த குதிரை வண்டி சீக்கிரமா போச்சா அப்படின்னு பணிப்பெண் கேக்குறா. நான் கதை சொல்றேன், முழுசா சொல்றேன், நடுல என்ன இடையூறு பண்ணாத அப்படின்னு சொல்றாரு இளவரசர். சரிங்க இளவரசர், நான் இந்த இடையூறும் பண்ணல, நீங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு. அந்த ராணி என்ன பண்றா, மாடியில உள்ள தன்னோட வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு போறா. மேல பாத்தீங்கன்னா அரண்மனையை விட சூப்பரா இருக்கு. அந்த ரூம் தங்கமுலாம் போஸ்ட் அறை மாதிரி இருக்கு. அந்த நாற்காலி எல்லாம் தங்கத்தால ஆன மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அரண்மனையே தோத்துரும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ராணி போய் அந்த நாற்காலில உட்கார்றா. நாற்காலில உட்கார்ந்து அவளுடைய பணிப்பெண்ணை கூப்பிடுறா. எல்லா நகையும் கழட்டுறா. சுடு தண்ணி ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு பணிப்பெண்கிட்ட கேட்க, ரெடியா தான் இருக்கு அப்படின்றா. ரெடியா தான் இருக்குன்னு, தண்ணி ஏன் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறேன். இன்னைக்கு நான் இவ்வளவுதான் தண்ணி சேமிச்சு வச்சேன் அப்படின்றா. ஏன் தண்ணி நிறைய சேமிச்சுக்கணும் உனக்கு தெரியாத, எப்போதுமே நான் குடிக்கிறதோட கம்மியா இருக்கிறேன் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண்ணை திட்டுறா. மறுபடியும் அந்த பணிப்பெண் தண்ணி நிரப்புறா. அப்ப நான் மறுபடியும் இளவரசரோட பணிப்பெண் இடையூறு பண்ணி, நீங்க ராணியோட குளிர் அறைக்குள்ள போனீங்களான்னா, ஆமா ராணியோட குளிர் அறைக்குள்ள போனேன். அவ சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்தா, தண்ணி காலியாயிடுச்சு. மறுபடியும் அவ பணிப்பெண் கிட்ட சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்து குளிச்சா. நல்லா குடிச்சா. அந்த பழைய ஆடையெல்லாம் இது பண்ணிட்டு போட்டுட்டா. குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகுறா. அப்ப வேற பணிப்பெண் கிட்ட கேக்குறா, என்ன எனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்றா. அப்ப பணிப்பெண் என்ன பண்றா, வெளியில போய் மேல மாடியில போய் கை நீட்டுறா. தங்க தட்டு ஒண்ணு வருது. அதுல பாத்தீங்கன்னா நல்ல சுவையான பலகாரம் எல்லாம் வருது, ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்றா. அதுல தன் பணிப்பெண்ணுக்கு தனியா எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அந்த ராணி சாப்பிடுறா. ஆனா ராணி வந்து ஏன் இன்னைக்கு சாப்பாடே பத்தலன்னு சொல்லிட்டு பணிப்பெண்ணை திட்டுறா. ஆனா பக்கத்துல ராஜாவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. அப்புறம் பணிப்பெண்ணை கூப்பிட்டு திட்டுறா அப்படின்றாரு. அப்ப இவ சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ண, ஒரு தங்கத்தால ஆன ஒரு உடை வந்து வாசல்ல வந்து நிக்குது. தன்னோட உடைய கட்டிட்டு அந்த தங்கத்தாலான உடைய வந்து மாட்டிக்கிறா. மாட்டிட்டு மேல மொட்டை மாடிக்கு போறா. மொட்டை மாடிக்கு போனா அங்க வந்து ஒரு நல்ல ஒரு பறக்கும் படுக்கை ஒண்ணு வருது. அந்த பறக்கும் படுக்கையில படுத்துக்கிறா. பறக்கும் படுக்கையில படுத்துக்கிறா. நானும் என்ன பண்ண, அவளே தொடர்ந்து படுக்கும் பறக்கை இருக்கு இல்லையா, அந்த படுக்கும் பறக்கையில நானும் பக்கத்துல படுத்துக்கிட்டேன். அந்த படுக்கும் பறக்கை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு, ரொம்ப தூரம் வானத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அதுதான் இந்திரலோகம். அந்த இந்திரலோகத்துல இந்த படுக்கும் பறவையில் உள்ள ராணி போன உடனே ராணி வந்துட்டாங்கன்னு எல்லாருமே ஒரே சந்தோஷப்படுறாங்க, ஒரே உற்சாக வரவேற்பு பண்றாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா தபேலாக்காரர் வந்து மிகவும் சோர்வா இருக்காரு. அப்ப நான் தபேலா வாங்கிட்டு நான் அடிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் சொன்னேன். நான் தபேலா அடிச்சேன். அந்த ராணி ரொம்ப அழகா நடனம் ஆடினாங்க. ராணி ரொம்ப அழகா நடனம் ஆனதால் என்ன பண்றாரு, இந்திரராஜா என்ன பண்றாரு, தன்னோட ஒரு பட்டாடை எடுத்து அந்த ராணிக்கு பரிசா கொடுக்கறாரு. அதையும் நானே எடுத்து என்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. மறுபடியும் இளவரசரோட பணிப்பெண் சொல்றா, அப்படியா அவங்க பாக்கெட்ல பட்டாடை இருக்கா, இந்த
இந்திரராஜா கொடுத்ததா காமிங்க அப்படின்றாரு. லூசு, இது இப்போ ஒரு கனவு தானே, இது எப்படி என்னோட பாக்கெட்ல பட்டாடை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் உங்க பாக்கெட்ல கைவிட்டு பாப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையாவே ஒரு பட்டாடை இருக்கு. இப்ப பட்டாடை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி நடுவில் நீ இடையூறு பண்ண நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரி நான் உங்களை இடையூறு பண்ண நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. நான் தபேலா வாசிக்க அந்த ராணி ரொம்ப அழகா நடனம் ஆடினாங்க பண்றாரு. மறுபடியும் எல்லா தேவதைகளும் ஆட சொல்றாரு. எல்லா தேவதைகளும் நான் தபேலா வாசிக்க எல்லா தேவதையும் ரொம்ப அழகாவே நடனம் ஆடினாங்க அப்படின்றாரு. நான் ரொம்ப நல்லா தபேலா வாசிச்சதால எனக்கு இந்திரராஜா ஒரு மோதிரம் பரிசா கொடுத்தாரு அப்படின்றாங்க. இளவரசரோட மனைவி என்ன பண்றா, இளவரசர் பக்கமா திரும்பி பாக்குறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மறுபடியும் இளவரசரோட பணிப்பெண் கேட்கிறா. அந்த ராணி ரொம்ப அழகா ஆடி முடிச்சதும் இந்திரராஜா எழுந்து நின்று என்ன பண்றாரு, எழுந்து நின்று போயிடுறாரு. இந்திரராஜா எழுந்து நின்று போனோடனே அந்த பறக்கும் படுக்கை அந்த ராணிக்காக ரெடியா இருக்கு. மறுபடியும் அந்த ராணி அந்த பறக்கும் படுக்கையிலே படுத்துடுறாங்க. அந்த பறக்கும் படுக்கையும் போயிடுச்சு. ஆனா என்ன விட்டுட்டு போயிருப்பாங்க. நான் தான் என்ன பண்ணேன், அந்த ராணிக்கு தெரியாம அந்த பறக்கும் படுக்கைய நாற்காலியோட காலை பிடிச்சிட்டு வானத்துல தொங்கிட்டே வந்தேன் அப்படின்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே ராஜா இளவரசரோட மனைவி என்ன பண்றாரு, அவன் முக்காடை எடுத்துட்டு மறுபடியும் இளவரசர் கிட்ட திரும்பி பாக்குறா. அப்ப மறுபடியும் பணிப்பெண் கேக்குறா, சரி எல்லாம் சொல்லிட்டீங்க, அந்த நெக்லஸ் பத்தி சொல்லலையே அப்படின்னு சொல்றா. அந்த நெக்லஸ பத்தி சொல்றேன். அந்த நெக்லஸா, என்ன நெக்லஸ் சொல்றேன்னா அந்த முத்து மாலையை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றா. அந்த முத்து மாலையா, அந்த முத்து மாலை அப்படின்னு சொல்லும் போது அப்ப இளவரசரோட மனைவி கிட்ட வரா. நீங்க உங்க கதையை சொல்லிட்டீங்க, நான் என் கதையை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுட்டீங்க, நான் ஏன் இப்படி வந்தேன், ஏன் இப்படி ஆனன்ற கதையை நான் உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இளவரசரோட மனைவி பேச ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு தேவதை, இந்திரலோகத்துல நான் நடனம் ஆடுவேன், தினமும் நான் நடனம் ஆடுவேன். ஒரு நாள் எனக்கு உடல்நலம் சரியில்லாம இருந்துச்சு. அப்ப இந்திரராஜாவோட வேலையாட்கள் வந்தாங்க. எனக்கு உடல்நலம் சரியில்லைனாலும் வர முடியாது நான் சொல்லிட்டேன். இந்திரராஜா கிட்ட போய் இந்த வேலையாட்கள் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, இல்ல நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லு அப்படின்றாங்க. இந்திரலோகத்துல நான் ரொம்ப அழகாவே நான் தான் நடனம் ஆடுவேன். ஏன்னா இந்திரராஜா என்னோட நடனத்தை பார்த்தாதான் திருப்தி அடைவாரு. அப்ப எனக்கு ரொம்ப தலைவலி இல்லைன்னு என்ன பண்ண, கோபமா பேசிட்டேன் அந்த வேலையாட்கள் கிட்ட. எனக்கு தலைவலிக்குது, இது கூட உங்க ராஜா புரிஞ்சுக்க மாட்டார். நான் கோபமா சொன்ன விஷயத்த அந்த வேலையாட்கள் அப்படியே கோபமா இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்திரராஜா என்னோட அவைக்கு இப்ப உடனடியா வரணும்னு என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தாரு. அப்ப நானும் இந்திரராஜாக்கு பயந்து போய் ரொம்ப கை கால நடுங்கிட்டே போய் அவரை பார்த்தேன். உனக்கு என்ன இவ்வளவு ஆணவமா, இன்னில இருந்து உன்னோட ரெக்கையை நான் இன்னைக்கு அறுக்கிறேன். என்னைக்கு நாடகத்துக்கு கூப்பிட்டு வரலையோ உன்னோட ரெக்கை இருக்கவே கூடாது, நீ பூமியில 1 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. அப்ப நான் ரொம்பவே அழுதேன், என் ரெக்கையை திருப்பி கொடுக்குமாறு அழுதேன். ஆனா அவர் இல்ல, சாபம் கொடுத்ததான், ஆனா உனக்கு 1 வருட காலம் நீ பூமியில வாழ்ந்தாகணும், ஒரு பெண்ணாக மாறி நீ வாழணும், ஒரு தேவதை மாதிரி நீ எப்பவுமே வாழக்கூடாது. யாராவது உன்னை தொட்டாலோ இல்ல யாராவது ஆண் உன்னை தொட்டாலும் நீ தேவதை மாதிரி உணர்வ, ஆனா உன்னால ஆக முடியாது, தேவதையை எப்பவுமே இந்த தேவலோகத்துக்கு உன்னால வர முடியாது அப்படின்னு எனக்கு சாபம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட திருமணம் பண்றப்ப உங்களுக்கு நிபந்தனை விதிச்சேன். அதாவது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க இருப்பேன், சாயந்தரமா இரவு நாங்க நடனம் ஆடுவேன், நான் இந்திரலோகத்துக்கு போயிடுவேன். நான் ஒரு நடனம் ஆடும் தேவதை. அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த நிபந்தனை சொன்னா, நீங்க என்னை பத்தி அறிய மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்க. நாளையோட எனக்கு 1 வருஷம் முடியுது, என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு திருமணம் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா என்னால இருக்க முடியல. நாளையோட என்னோட சாபம் முடிஞ்சது, நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா நான் உங்களுக்கு வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இளவரசர் தன் மனைவி யார என்னன்றத விஷயத்த ராஜா ராணிட்ட சொல்றாரு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, இந்திரலோகத்து தேவதை என் மகன் திருமணம் பண்ணிருக்கான். அப்ப என்ன பண்றாங்க, ராஜா ராணி ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த தேவதைக்கு, அழகான தேவதைக்கு எல்லாரும் முன்னிலும் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லபடியா அவங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே, இளவரசரும் அந்த தேவதையும் 2 பேருமே ரொம்ப அழகா வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜா ராணியும் வாழ்த்துறாங்க. ராஜா ரொம்ப அறிவுபூர்வமா நடந்துட்டு அவளோட அழகான விஷயத்த, அதாவது அவகிட்ட நேரடியா கேட்க ரொம்ப அழகா புரிய வச்சாரு. இளவரசர் ரொம்ப அறிவுபூர்வமா இருந்து கதை தெரிவிச்சு எனக்கு உண்மை தெரியுன்ற விஷயத்த ரொம்ப அழகா தன்னுடைய ராணிக்கு தெரிவிச்சிருந்தாரு. இளவரசர் நல்லபடியா நாட்டை ஆள ஆரம்பிச்சாரு. இளவரசரோட மனைவியும் இளவரசரும் ரொம்ப சந்தோஷமாவே வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இளவரசர் மிகவும் புத்திசாலியாவே இருக்கவாதான் அவன் மனைவி பத்தி எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட நாட்டு மக்களும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு. தன்னோட தந்தையர் போலவே நல்ல ஆட்சியும் புரிகிறாரு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.